ஃபஸ்ட்டு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே குடித்து வெளியில் எங்கேயும் கூட்டு போகக்கூடாது, நிறைய கூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கான காரணம் எதிர்ப்பு ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும். இனிஷியலாக ஸ்கூல் போக ஆரம்பித்தோடனே ஒரு 2 வாரம் ஒரு வாட்டி, 3 வாரம் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சளி, இருமல், ஜுரம்னு வந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களில் 90% வியாதிகள் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது. நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். நம்ம குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். வணக்கம் மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூவர்ஸ். நான் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ், குழந்தைகள் மருத்துவர். இந்த துறையில் 15 வருஷமாக பணியாற்றுறேன். ஸ்ரீகுமரன் சைல்ட் கேர்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம்ல ஒரு கிளினிக் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏன் சளி, இருமல் வருது, ஜுரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குன்னு நான் சொல்கிறது இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு 2.5 வயசில் ஆரம்பிக்குது. இப்போலாம் நடக்க ஆரம்பிச்சோன்னே ஸ்கூலில் போட்டுருவோம் இல்லையா? ஸோ 2.5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். 10 வயசுக்கு மேலே ஜென்ரலாகவே இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும். அது ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களோட எதிர்ச்சத்து அப்படின்றது ஒரு சிஸ்டம், அது வந்து ஒரு ப்ராசஸ். நம்ம எப்படி குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு 2 வயசு ஆகுதோ, அந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷனுக்கான எதிர்ச்சத்துக்கான ஒரு மண்டலம் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அது வந்து டெவலப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். பிறந்த குழந்தைகள் ஃபஸ்ட்டு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே குடித்து வெளியில் எங்கேயும் கூட்டு போகக்கூடாது, நிறைய கூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கான காரணம் எதிர்ப்பு ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும். அந்த இம்யூன் சிஸ்டமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்துடும்ன்றதுக்காக அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த இம்யூன் சிஸ்டம் மெச்சூராக நம்ம எதிர்ப்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இன்ஃபெக்ஷன்லாம் எதிர்கொள்ளலாம். அடல்ட்ஸே நம்மளே கோவிட் டைமில் எவ்வளோ அடிபட்டோம், எவ்வளோ எதிர்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். எதிர்ப்புனா அந்த வைரஸ்க்கான எதிர்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நமக்கே தெரியும். எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் எதிர்ப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடல்ட்ஸ்க்கே அது இல்லை. அப்போது அடல்ட்ஸ்க்கே குழந்தைங்களாம் அப்போ தப்பிச்சிட்டாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த வைரஸ்க்கான எதிர்ப்பு இல்லை. போக எப்படி கம்மியாச்சு கோவிட் அப்படின்னா, அந்த வைரஸை நம்ம எதிர்கொண்டு சண்டை போட்டு அதற்கான எதிர்ப்பு ரெடியாச்சு. ப்ளஸ் எல்லாருக்கும் வேக்சின் போட ஆரம்பித்தாங்க, அதில் எதிர்ப்பு ரெடியாச்சு. ஸோ அந்த வைரஸ்க்கான எதிர்ப்பு நமக்கு ரெடியானோடனே கோவிடோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. இதுதான் வந்து நார்மலான இயற்கையான ஒரு ப்ராசஸ். குழந்தைங்களுக்கு எப்படி எதிர்ப்பு சத்து ஜாஸ்தியாகும்? குழந்தைங்க ஒரு வைரஸையும் ஒரு இன்ஃபெக்ஷனையும் எதிர்கொண்டு அதுக்கான நோய் எதிர்ப்பு சத்து ரெடியாகி அதை உடம்புல பெருக தான் அந்தந்த வைரஸ்லேருந்து நம்ம அடுத்தடுத்து காத்துக்க முடியும். ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைகள் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, ஒரு 10 பேர் ஸ்கூலில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் 5 நாள் குழந்தைங்க வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் இருக்குது நல்லது, ஏன்னா மற்ற குழந்தைங்க வந்துருன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டோம். 2 நாள் ஜுரத்துக்கு வெயிட் பண்ணுவோம், 3ஆவது நாள் 4ஆவது நாள் இருக்கிற ஸ்கூலில் அனுப்பிச்சிடுவோம். அந்த 2 நாள் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட தான் ஸ்கூல் போவாங்க. கொஞ்சமாக இருமுவான், கொஞ்சம் சளி இருக்கும், அதெல்லாம் அவன் அனுப்பிச்சி விட்ருவோம். அப்படி போகிற குழந்தைகள் 10ல் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது ஒரு 3 பேர் 4 பேருக்கு அதை கொடுத்துருவாங்க. இந்த 4 பேரும் 5 நாள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 4ஆவது நாளே வந்துடுவாங்க. 2 நாள் திரும்ப இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, இனிஷியலாக ஸ்கூல் போக ஆரம்பித்தோடனே ஒரு 2 வாரம் ஒரு வாட்டி, 3 வாரம் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சளி, இருமல், ஜுரம்னு வந்துகிட்டே இருக்கும். எந்த வைரஸ், எந்த பாக்டீரியாவுக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே புந்துச்சுன்னா உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உடம்புக்கு பண்ணுற முதல் அலாம் வந்து ஃபீவர். ஜுரம்ன்றது நம்ம உடம்போடைய எதிர்ச்சத்தை காமிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஜுரத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஜுரம் வர்றதே எதிர்ச்சத்து இருந்தால் தான் வரும். அதை முதல்ல நம்பணும். நீங்கள் ஜுரம் வந்தாலே இவனுக்கு எதுவுமே எதிர்ச்சத்தே இல்லை, ஜுரம் வந்துடுது உடனே அப்படின்னா, ஒரு திருடம் பூந்துட்டான் வீட்டுக்குள்ள ஒரு அலாம் அடிக்கும் இல்லையா, அந்த அலாம் தான் வந்து ஃபீவர். உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் காமிக்கும். நம்ம ஃபீவரை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறது அந்த வைரஸ்க்கான மருந்தே கிடையாது. நம்ம குழந்தையோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கான மருந்து மட்டும்தான். குழந்தை வந்து ரொம்ப ஃபீவர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப எரிச்சலாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கனகனன்னு உடம்புலாம் எரியும், இரிட்டபிளாக இருப்பாங்க, பாடி பெயின் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு பேராசிட்டமால் கொடுப்போம். அது வந்து ஃபீவரோட தாக்கத்தை குறைக்குமே தவிர்த்து உள்ளே இருக்க வைரஸை தொடாது. ஸோ 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு ஜுரம் கூட வரலாம். அந்த மாதிரி டைமில் கரெக்டாக ஜுரம் பார்த்துட்டு, ஜுரம் இருக்கிற பட்சத்தில் நம்ம அங்கே குழந்தைக்கு டோஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேராசிட்டமால் கொடுத்துக்கணும். இதுதான் வந்து அதுக்கான வைத்தியம். இந்த 2ஆவது நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, வைரஸ் உடம்புக்குள்ளே இருக்கும்போது எதிர்ச்சத்து அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 நாள் அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பித்து அதுக்கான எதிர்ச்சத்தை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இம்யூன் சிஸ்டம். அப்புறம் 3ஆவது நாளுக்கு அப்புறம் ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வைரஸ்க்கான இயல்பான ஒரு சில விஷயங்கள் இருக்கும், சளி, இருமல் வர்றது இதெல்லாம் இருக்கும். அதுக்கான அறிகுறிகளுக்கான மருந்துகள் கொடுத்தோன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ 5 நாளில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். குழந்தைங்களில் 90% வியாதிகள் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது.
வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் இந்த ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் ஜுரம் இருக்கும், அப்புறம் 2-3 நாள் சளி இருமல் இருக்கலாம், அதுக்கு சரியாயிடலாம். ஒரு சில வைரஸில் லூஸ் மோஷன் வரலாம், வேறு சில உடம்புல ரேஷஸ் வரலாம், இதெல்லாம் இருக்கும். இதில் ரொம்ப மாறான விஷயம் டெங்கு வைரஸ். டெங்கு ஜுரம் வந்தால் என்ன ஆகும்னா 2 நாள் ஜுரம் இருக்கும், ஒரு கேப் இருக்கும், திரும்ப ஜுரம் வரும். அந்த ஜுரம் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு 3 நாளைக்கு டெங்குக்கான பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃபீவர் இருக்கும்போது டயர்டாக இருக்காங்க, ஃபீவர் இல்லாதப்போ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா பயப்பட வேணாம். டெங்குவில் என்ன ஆகும்னா ஃபீவர் இல்லாதப்போ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் எப்போவுமே ஆடிட்டு இருக்க குழந்தைகள் ஃபீவர் இல்லாதப்பையும் ரொம்ப டயர்டாக படுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து டாக்டர்கிட்ட உடனே போய்க்கணும். ஸோ இந்த எதிர்ச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிறது தான் நம்ம நார்மல் ப்ராசஸ். இதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை ஸ்கூல் போகும்போது 2-3 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜுரம், ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன ஆகும்னா மாதத்துக்கு ஒரு தடவை வரும், ஒரு 7-8 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஸோ எதிர்ச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக நம்ம இந்த நார்மல் வைரஸ்க்கு எல்லாமே ஈஸியாக சண்டை போட முடியும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவையோ வர்றது ரொம்ப நார்மல். இது எப்போ உண்மையிலே எதிர்ச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லுவோன்னா, இம்யூனோ டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு குரூப் இருக்குது. அதில் நிறைய வியாதிகள் இருக்குது. இந்த மாதிரி வியாதிகள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம், சந்தேகப்படுறோம் அப்படின்னா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுவே 10 நாள் 15 நாள் 20 நாள் கண்டினியூஸாக ஜுரத்தோடு இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தைய அட்மிட் பண்ணி நிறைய மருந்துகள் கொடுத்து ட்ரீட் பண்ணுற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் எதிர்ப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஜுரம் வருது, தானாகவே சரியாயிடுது, சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் கொடுக்குறோம், ரெடி ஆகிடுறாங்க அப்படின்னாலே குழந்தைக்கு எதிர்ப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வருஷத்துக்கு 2-3 தடவை அட்மிட் ஆகிடுறாங்க, ஒரு தடவையும் 15 நாள் 20 நாள் அந்த இன்ஃபெக்ஷனே இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு எதிர்ப்பு கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட அதை பற்றி பேசி கண்டிப்பாக கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. ஆனால் 99% நீங்கள் பார்க்குற எந்த குழந்தைங்களும் இந்த மாதிரி இருக்காது, உங்கள் குழந்தைங்களும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஜுரம் சளின்னு வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடி அப்புறம் அதுக்கான எதிர்ப்பு வந்து தான் அவங்க ரெடி ஆவாங்க அப்படின்றத நம்புங்க. உங்கள் குழந்தைக்கு ஜுரம் சளி இருந்ததுன்னா முழுசாக அது ரெடி ஆகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருங்க. அட்லீஸ்ட் அதனால் மற்ற குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு சத்தான ஆகாரங்கள், நான் ஆல்ரெடி எப்படி உணவு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம், அதே சத்தான ஆகாரமாக வீட்டு சாப்பாடாக பாலுக்கு பதில் ராகி யூஸ் பண்ணி பாருங்கள். ராகியில் பால் மாதிரி 3 மடங்கு கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ ராகி, நட்ஸு, நார்மலாக யூஸ் பண்ணுற கீரை, காய்கறிகள், இந்த மாதிரி எல்லா சத்தான ஆகாரமும் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு கிராஜுவலாக உண்டாகும். ஸோ எதிர்ப்பு தனியாக ஒரு மருந்து இருக்கா, அதை சொல்லுங்கள், அதை கொடுத்து நிறைய ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. நம்ம எப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து மசில் பெரியசாகுதோ அந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் கொடுத்தா தான் எதிர்ச்சத்துன்றது ப்ரோட்டீன் தான் மெயினாக. நல்ல ப்ரோட்டீன் கொடுத்தோன்னா அந்த எதிர்ச்சத்து நல்லா ரெடி ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு பீரியட் நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது நமக்கு நல்ல எதிர்ச்சத்து வரலாம். அண்ட் ஹைஜீனிக் மெஷர்ஸ், கையை கழுவிட்டு சாப்பிடணுன்றது, கீழே விண்டா எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறது, அன்னெசரி தேவையில்லாத வெளி விஷயங்கள் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம சிஸ்டம் இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு எதிர்ச்சத்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வர சளி இருமலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ போய் டாக்டரை கண்டிப்பாக பார்த்து அதுக்கான ஆலோசனை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். நம்ம குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.